சென்னையில் இன்று காலை கைது செய்யப்பட்ட திரைப்பட இயக்குநர் மோகன்ஜியை திருச்சி கண்காணிப்பாளர் வருண்குமாரின் தனிப்படையினர் திருச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் எண் 2 ஆஜர்படுத்தப்படுகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். விஜயகோபால் விவரங்களுடன் இணைந்திருக்கிறார். விஜயகோபால், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா வலதுசாரி சிந்தனை கொண்ட திரைப்பட இயக்குநராக மோகன்ஜி என்பவர் இருக்கிறார். இவர் தொடர்ச்சியாக பழைய வண்ணாரப்பேட்டை, திரௌபதி, பகாசுரன் உள்ளிட்ட பல்வேறு படங்களை எடுத்து வருகிறார். மேலும் இவருடைய கருத்துக்கு, ஜாதிக ரீதியான கருத்துக்கு உண்டான படங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக ஆதரவு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் இவர் திருப்பதி லட்டு குறித்த ஒரு யூடியூப் பேட்டிக்கு ஒரு பதில் அளித்திருக்கிறார். அதில் பழனி பஞ்சாமிர்தம் குறித்த ஒரு தவறுதலான கருத்தை இவர் கூறியதாக கூறப்படுகிறது. அதையடுத்து இது குறித்த பல்வேறு புகார்களின் அடிப்படையில் திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இவர் மீது புகார் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருச்சி சமயபுரம் கோயிலை சேர்ந்த சமயபுரம் மாரியம்மன் கோயிலை சேர்ந்த கவியரசு இவர் சூப்பரண்ட் மேற்பார்வையாளராக இருக்கிறார். இவர் இதனால் மன உணர்ச்சியால் அடைந்ததாக கூறி சமயபுரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் ஆய்வாளர் தயாளன் வழக்கு பதிவு செய்து மொத்தம் 6 பிரிவுகளின் கீழ், அதாவது புனையப்பட்ட கற்பனையை உண்மை போல கூறுவது, சமூகத்தில் ஒரு பிளவை ஏற்படுத்துவது, கலவரத்தை தூண்டுவது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் அடிப்படையில் மொத்தம் 6 பிரிவின் அடிப்படையில் இவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் திருச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அவர் தற்பொழுது ஜீப்பில் தான் இருக்கிறார். இவர் குறித்த வழக்கானது திருச்சி JM3, அதாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற எண் 3 அவர் இன்னும் சிறிது நேரத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். பொறுப்பு நீதிபதியாக இருக்கக்கூடிய பாலாஜி முன்னிலையில் இவர் ஆஜர்படுத்தப்படுகிறார். இவர் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்படுவாரா அல்லது இங்கேயே பிணையில் விடுவிக்கப்படுவாரா என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தெரியும். இன்று காலை 8 மணி அளவில் இவரை திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமாரின் தனிப்படையினர் சென்னை சென்று கைது செய்தார்கள். கிட்டத்தட்ட 8 மணியிலிருந்து இரவு 8 மணி ஆக போகிறது. இதுவரை இந்த பரபரப்பானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இவர் பிணையில் விடுவிக்கப்படுவாரா அல்லது நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்படுவாரா என்று தெரிய வரும். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால்.